ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையில் நேற்று தனது விறுவிறு சுறுசுறுப்பு சந்திப்புகளை நடத்தி கொண்டு, நிச்சயமாக இந்த சந்திப்புகளில் தமிழ் பேசும் ஆறு கட்சிகளின் சோகோல் அரசியல் பேரவையையும் இணைத்து கொண்டு சந்திப்புகள் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு நேற்று மாலை கொழும்பிலிருந்து மீண்டும் டெல்லிக்கு பறந்துவிட்டார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுர, பிரதமர் ஹரணி, வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், வெளியுறவு செயலாளர் அருணி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் மற்றும் தமிழ் பேசும் ஆறு கட்சிகளுடன் அவரது பேச்சுக்களும் சந்திப்புகளும் இடம்பெற்றிருந்தன. அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் எலக்ட்ரிசிட்டி கிரிட் இன்டர்கனெக்ஷன் எனப்படும் மின்சார கட்டமைப்பு இணைப்பை உருவாக்கிக் கொள்வது, திருகோணமலையை ஒரு எரிசக்தி மையமாக, அதாவது ஒரு எனர்ஜி ஹப்பாக மேம்படுத்திக் கொள்வது, இலங்கையருக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை இந்தியாவின் ஆதார் அட்டை பாணியில் வழங்கிக் கொள்ளுவது போன்ற திட்டங்களை விரைவுபடுத்துவதுடன் காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயப்படுத்திக் கொள்வது, இலங்கையில் ஏற்கனவே இந்திய உதவியுடன் உள்ள சுவசரிய அவசர மருத்துவ ஊர்தி சேவையை, அதாவது ஆம்புலன்ஸ் சேவையை விரிவுபடுத்திக் கொள்வது போன்ற கோவைகளை மீண்டும் விக்ரம் மிஸ்ரி ஊடாக டெல்லி கொழும்புக்கு நீட்டியிருக்கின்றது. அத்துடன் விக்ரம் மிஸ்ரியும் பிரசன்னப்பட்டிருக்க 2 கடன் ஒப்பந்தங்கள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. 350 மில்லியன் அமெரிக்க டாலருக்குரியதாக இந்த 2 ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 250 மில்லியன் டாலர் கடன் தொடரூந்து திட்டங்களுக்கென, அதாவது இலங்கையில் தொடரூந்து திட்டங்களை மேலும் மேம்படுத்துவதற்கென வழங்கப்பட்டிருக்கின்றது. 100 மில்லியன் டாலர் கால்நடை வளர்ப்பு மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கென இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. மிஸ்ரியின் பயணத்தின் முடிவில் 2 தரப்புகளிலுமிருந்தும் ஊடகங்களுக்குரிய அதிகாரப்பூர்வ அறிக்கையிடல்கள் வந்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயமும் இந்த பயணங்கள் குறித்த அறிக்கையிடல்களை செய்த அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடக பிரிவும் தனது தரப்பில் இன்னொரு தனியான அறிக்கையிடலை செய்திருந்தது. 2 தரப்புகளின் ஊடக அறிக்கைகளை நோக்கிக் கொண்டால், மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதப்படுத்தக்கூடாது, விரைவாக நடத்த வேண்டும் என்ற செய்தி அனுரவுக்கு டெல்லி சார்பாக விக்ரம் மிஸ்ரி ஊடாக சொல்லப்பட்ட விடயத்தை இந்திய தரப்பு தனது அறிக்கையிடலில் முன்னிலைப்படுத்தியிருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு தலைவர் ஊடக பிரிவோ மாகாண சபை தேர்தல் குறித்த விடயத்தை தனது அறிக்கையில் தொடவே இல்லை. இந்திய அனுசரணையுடன் உருவாக்கப்பட்டதான ஐயங்களுடன் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் 6 கட்சிகளின் அரசியல் பேரவை கடந்த 3ஆம் தேதி அனுரவுடனும் சஜித்துடனும் சந்தித்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறு கோரி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி, அந்த செய்தி குறித்து மறுநாள் 4ஆம் தேதி கொழும்பில் உள்ள இந்திய ராஜதந்திரியான சந்தோஷ் ஜாவுக்கும் அப்டேட் செய்த கையுடன் அது குறித்த தகவல்களை டெல்லி பெற்ற பின்னர் நேற்று இந்திய வெளியுறவு செயலாளர் கொழும்பில் இறங்கி பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார். ஆகையால் இவ்வாறான தமிழ் பேசும் கட்சிகளின் சந்திப்பு டைம்லைன்கள் எல்லாம் டெல்லியின் இயக்கத்தில் வருவதாக யாராவது நினைத்து கொண்டால் அது ஒன்றும் பெரும் குற்றமாகவும் கருதப்படக்கூடிய சூழல் இல்லை. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடகப் பிரிவின் அறிக்கையிடலில் தமது அரசு தலைவர் அனுரகுமார இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்ததாகவும் பேச்சுக்களை பேசியதாகவும், 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மைகளை வழங்கும் வகையில் தொழில்நுட்பம், எரிசக்தி, வணிகம் உட்பட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த பேச்சுக்களின் கவனம் இருந்ததாக மட்டும் கூறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிடலில் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து இந்தியா வலியுறுத்திய விடயங்கள் எதுவுமே சுட்டிக்காட்டப்படவில்லை. இந்த முறையும் கொழும்பு ஏன் இந்த விடயத்தை ஒளிப்பு மறைப்பு செய்தது? இதற்கு மாறாக டெல்லி ஏன் இந்த மாகாண சபை விடயத்தை தூக்கி பிடித்து தனது அறிக்கையில் பளிச்சிட வைத்தது என நோக்கினால், இது ஒரு பழைய கண்ணாமூச்சி ஆட்டத்தின் நீட்சியாகத்தான் இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் என்ற விடயத்தை அக்கறையும் இக்கரையும் வெவ்வேறாக தத்தமது தரப்புகளில் வலியுறுத்தி கொள்வது 1987 ஜூலையில் கைச்சாத்திடப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பின்னர்
இலங்கையை மையப்படுத்தி அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையில் தொடரும் ஒரு இழுபடும் ஒரு பழைய கதை என்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்தியாவோ இந்த விடயத்தை தம்பிக்கு பெண் பார்த்தது போலவும் வயலுக்கு களை எடுக்க சென்றது போலவும் இருக்க வேண்டும் என்பதாக ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழகத்தை மையமாக இந்த விடயத்தை கையாளுகின்றது. அதே போல இலங்கையில் தான் விரும்பும் விடயங்களுக்கு கொழும்பு பிடிகொடுக்காமல் நீண்ட காலமாக இழுத்தடித்தால் அவ்வாறான காலத்திலெல்லாம் இந்த விடயத்தை மீண்டும் முன்னகர்த்தி கொழும்புக்கு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு தந்திரோபாயத்தையும் டெல்லி அவ்வப்போது எந்த அரசாங்கங்கள் என்றாலும் பிரயோகப்படுத்திக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் தான் இப்போது மீண்டும் ஒரு முறை இது ஒரு அரசியல் டூலாக ஒரு அழுத்த கருவியாக மாறுகின்றது என்பதைத்தான் விக்ரம் மிஸ்ரியின் நேற்றைய இந்த சந்திப்பின் பின்னலான இந்த அறிக்கையிடல்கள் காட்டிக்கொள்கின்றன. அதாவது நீங்கள் சில விடயங்களை எமக்கு வழங்காமல் இழுத்தடித்தால் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் தமிழர்களின் விடயங்களை ஒரு கருவியாக்கிக் கொள்வோம் என்ற அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்களுக்கு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் நேற்றைய பயணத்தின் பின்னர் டெல்லியால் காட்டப்படுகின்றது. மறுபுறத்தை ஜேவிபி உள்ளுடன் கொண்ட அருண்குமார திசாநாயக்காவின் ஆட்சிக்கோ அது என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் என சொன்னாலும் மாகாண சபை பிரச்சனையை அது அரசியல் ரீதியான வெறுப்பு உணர்திறனுடன் கையாள தலைப்படுவதால் 13ஆம் திருத்தம், தமிழர்களின் அரசியல் வீணவா போன்ற தமிழர்களுக்குரிய விடயங்களை அது புறந்தள்ளி கொள்கின்றது, காய்வெட்ட தலைப்படுகின்றது. நேற்று விக்ரம் மிஸ்ரி போன்ற இந்திய தலைவர்கள் இதனை சொல்வது அதற்கு ஒரு உறுத்தலாகவும் வருகின்றது. இதனால்தான் விக்ரம் மிஸ்ரி போன்ற இந்திய தலைகள் நேற்று இந்த விடயத்தை அழுத்தமாக ஒரு வலியுறுத்தலாக சொல்லி இருந்தாலும் இதனை தனது ஊடக அறிக்கையிடலில் ஸ்ரீலங்கா வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைக்கிக் கொள்கின்றது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக இந்தியா தனது அரசாங்கத்திற்கு நேற்றும் வலியுறுத்தியது என்பதை முன்னிலைப்படுத்தி கொண்டால் அது தற்போது உள்ளூரில் ஏறுமுகப்படும் தமது அரசாங்கத்தின் மீதான எதிரணிகளின் வெறுப்புக்கும் எதிர் அரசியல் அணிகளுக்கும் ஒரு முதலீடாக மாறும் என்ற அச்சத்தில் அருண்குமார திசாநாயக்கா தனது மிஸ்ரியுடனான இந்த சந்திப்பு குறித்த அறிக்கையிடலில் இதனை கவனமாக தவிர்த்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்றல்ல, ஒவ்வொரு அரசாங்கங்களும் தாம் விரும்பும் இல்லைன்ற அழுத்தமாக கூறும் அம்சங்களை மட்டுமே தமது நகர்வுகளில் வெளியிட விரும்பிக் கொள்ளுகின்றன என்பது ஒரு முக்கியமான விடயம். இவ்வாறான இருதரப்பு சந்திப்புகளில் ஒரு நாட்டின் அறிக்கையில் குறிப்பிடப்படும் விடயங்கள் அடுத்த நாட்டின் அறிக்கையில் விடுபடுவது ஒரு வகையில் ஒரு ராஜதந்திரம் தான். ஆனால் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடகப் பிரிவின் அறிக்கையிடலில் இந்த விடயம் நேற்று தவிர்க்கப்பட்டாலும் இந்த விடயம் விவாதிக்கப்படவில்லை என்பது அதற்குரிய அர்த்தமல்ல. இந்தியா இந்த விடயத்தை நேற்றும் சொல்லி இருக்கின்றது. குறிப்பாக விக்ரம் மிஸ்ரி இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஒரு செயலாளர், அவருக்கு இப்படியெல்லாம் இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதப்படுத்தாமல் நடத்தி கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஒரு அரசு தலைவருக்கே சொல்லிக் கொள்வதற்கு அதிகாரம் இருக்கின்றதா? ஒரு வெளியுறவு செயலாளர் மற்றொரு நாட்டில் தேர்தல்களை நடத்தும்படி கூற முடியுமா என்ற முனகல்கள் எல்லாம் தென்னிலங்கையில் தற்போது எட்டி பார்க்க முனைகின்றன. ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும், விக்ரம் மிஸ்ரி என்ற ஒருவர் வெறும் தனிப்பட்ட மனிதர் அல்ல. அவர் இதனை ஏதோ தனிப்பட்ட ஒரு கருத்தாக வெளியிடவில்லை. மாறாக விக்ரம் மிஸ்ரி இந்திய அரசாங்கத்தின் தலைமை தூதரக அதிகாரி என்ற பொறுப்பில் உள்ளவர். இந்திய அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை தான் அவர் நேற்று அருண்குமார திசாநாயக்காவிடம் சரி, இல்லையென்றால் பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் சரி, அதுவும் இல்லையென்றால் வெளியுறவு விஜிதஹீரத்திடம் சரி எடுத்துரைக்க முடியும். அதுதான் ராஜதந்திர புரோட்டோகால். ஆனால் இது தெரிந்திருந்தும் இப்படி ஒரு முனகல் தென்னிலங்கையில் வருகின்றது. அதாவது விக்ரம் மிஸ்ரிக்கு அருண்குமார திசாநாயக்கா ஒரு அரசு தலைவராக இருப்பதால் இவ்வாறாக சொல்ல முடியாது என ஒரு பாசாங்கு காட்டப்படுகிறது. அவ்வளவுதான். இந்தியாவை பொறுத்தவரை அதன் வெளியுறவு செயலாளர் என்பவர் மிக உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு தொழில்முறை ராஜதந்திரி. வெளியுறவு அமைச்சகத்தின் நிர்வாக தலைவரும் அவர்தான். இதனால் இந்திய வெளியுறவு செயலாளர் இன்னொரு நாட்டின் தலைவர்களிடம் பேசும்போது அது இந்திய அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ நிலைப்பாடான கருத்தாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது ஒரு தனி மனிதரின் கருத்தாக இருக்க முடியாது. அந்த வகையில் நோக்கினால் ஸ்ரீலங்கா என்ற இன்னொரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள் என உத்தரவிடுவதற்கு இவ்வாறான ராஜதந்திரிகளுக்கு அதிகாரம் இல்லை. மாறாக இதனை ஒரு வலியுறுத்தல் அல்லது ஊக்குவிப்புக்குரிய ஒரு பொதுவான டிப்ளோமேட்டிக் புரோட்டோகால் நடைமுறையாக சொல்ல முடியும். நேற்று விக்ரம் மிஸ்ரியும் அதைத்தான் செய்திருக்கின்றார். இதற்கு அப்பால் ஈழத்தமிழர்களின் ஒரு சாராருக்கு இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் பிடிக்காமல் போகலாம், அதனை அவர்கள் நிராகரிக்கலாம். அதே போல ஜேவிபி மற்றும் தென்னிலங்கை கடும்போக்கு சக்திகளும் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தை நீண்ட காலமாக எதிர்த்து கொள்ளலாம். ஆனால் 1987ஆம் ஆண்டு ஒப்பமிடப்பட்ட இந்த இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் என்பது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்பதால் அதனை செய்த தரப்பில் ஒரு தரப்புக்கு அது இந்தியாவாக இருந்தால்
அதன் நடைமுறை குறித்து எப்போதுமே பேசிக்கொள்ள முடியும். வேண்டுமானால் இந்த பேச்சுக்களை தவிர்க்க வேண்டுமானால் இரண்டு தரப்புகளும் இந்த ஒப்பந்தத்தை தாம் மீளெடுப்பதாக இல்லைன்னா கேன்சல் பண்ணுவதாக இன்னொரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும். அதுவும் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகத்தான் மாறிக்கொள்ளும். இதே போலவே மாகாண சபை தேர்தல்களை இனிமேலும் தாமதப்படுத்தாமல் நடத்தி கொள்ளுங்கள் என்ற செய்தி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு டெல்லி சார்பாக சொல்லப்பட்டது என்பதற்காக இந்தியா இந்த விடயத்தில் அழுங்குப்புடியாக நிற்கும் என்பதும் அர்த்தப்படுத்தல் அல்ல. மாறாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வணிக ஒப்பந்தங்கள் போன்ற முக்கியமான அபிப்பிராயங்கள் விரைவில் கிட்டுவது டெல்லிக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் தமிழர்களின் அரசியல் வீணவா மீதான அதன் அழுத்தம் குறையக்கூடும் என்பதும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விடயம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து அக்கறையில் உள்ள தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தமிழகத்தில் இன்று விவசாயத்துறை பாதீடு விவசாய அமைச்சர் வினோத்தால் முன்வைக்கப்பட்ட போது அவர் 6 நிமிடங்களுக்கு அளவுக்கு அதிகமாக முதல்வர் விஜயை புகழ்ந்து தள்ளியதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் அமளி செய்தனர். விஜய் ஒரு கோட் சூட் போட்ட விவசாயி எனவும் பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயகம் எனவும் விசில் சின்னம் தனியே இருந்தாலும் சத்தமாக ஒலிக்கும் என பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக அதற்குரிய அமைச்சர் விஜயை புகழ்ந்து கொண்டே இருந்ததால் ஒரு கட்டத்தில் சங்கடப்பட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இந்த விடயத்தில் குறுக்கிட்டு வரவு செலவு திட்டத்தை மட்டும் படித்து கொள்ளுங்கள் என அமைச்சருக்கு அறிவுறுத்தல் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. இந்த நிலை நேற்று வெளியிடப்பட்ட பொது வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் காலத்தில் விஜய் வாக்குறுதி அளித்த பல திட்டங்கள் உள்ளடக்கப்படாதமை விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் எனவும், முதியோருக்கு 3000 ரூபாய் தொகை வழங்கப்படும் எனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், அரச கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதியாக 8000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், அனைத்து குடும்பங்களுக்கு 25000 ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் எனவும், சொத்து வரி குறைப்பு வழங்கப்படும் எனவும் பல திட்டங்கள் தேர்தல் கால பரப்புரையாக இல்லைன்னா தேர்தல் கால வாக்குறுதிகளாக வழங்கப்பட்ட நிலையில் அந்த திட்டங்கள் எதுவுமே நேற்றைய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படாததால் சமூக வலைத்தளங்களில் தற்போது கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழக பெண்களின் ஒரு சாரார் தாம் போலி வாக்குறுதிகளால் விஜயின் தேர்தல் கால பரப்புரையால் ஏமாற்றப்பட்டதாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். நேற்றைய பொது வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை சரி செய்யும் வகையில் இன்றைய விவசாய பாதீட்டில் சலுகைகள் வரக்கூடும் என்ற ஆர்வம் தமிழக விவசாயிகள் மத்தியில் இருந்தபோதுதான் இந்த பாதீடு இப்போது சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பதிவு பதியப்படும் வேளை அது சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் அந்த பாதீட்டில் உள்ள விவரங்களை விலாவாரியாக உங்களுக்கு வழங்க முடியவில்லை. தமிழகத்தில் இடம்பெற்ற இன்னொரு துயர சம்பவமாக பிரபல யூடியூபரும் கடுமையான அரசியல் விமர்சகருமாக கருதப்படும் சவுக்கு சங்கரின் மகன் ஆலிஸை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வந்திருக்கின்றது. சவுக்கு சங்கரும் அவரது மனைவியான பிரபல சட்டவாளரான ஆர்த்தியும் தற்போது பிரிந்து வாழும் நிலையில் இந்த துன்பியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அரச ஊழியராக பணியாற்றிய சங்கர் அரச இரகசியங்களை வெளியிட்டதான குற்றச்சாட்டுடன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் சவுக்கு என்ற வலைத்தளத்தையும் சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகின்றார். பிரபல அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளின் முறைகேடுகளை சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சிக்கும் நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு வழக்குகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்ததும் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் ஒரு தனியார் பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்க வரும் அவரது மகன் தங்களது வீட்டின் பின்புறம் இருக்கும் வேப்ப மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். சரியாக படிக்கவில்லை என அவரது தாயார் ஆர்த்தி கண்டித்ததால் இந்த துன்பியல் இடம்பெற்றதாகவெல்லாம் செய்திகள் வந்துள்ளன. அடுத்ததாக ஜெர்மனியின் லைப்சிக் ஹாலை விமான நிலையம் ஒன்றில் வெடிகுண்டு பொருத்தப்பட்ட ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு உக்ரைனிய சரக்கு விமானங்களுக்கு அருகே இந்த ட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரஷ்யாவின் ட்ரோனாக இருக்கலாம் என்ற ஐயங்கள் வந்துள்ளன. அண்மைய மாதங்களில் ஜெர்மனியில் இராணுவ தளங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி முனையங்கள், துறைமுகங்களுக்கு மேல் பல அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததை தொடர்ந்து ஜெர்மன் விமான நிலையங்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போது இந்த ட்ரோன் போர் ஜெர்மனியை எட்டியுள்ளதான ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. இது ஒரு பரபரப்பை உருவாக்கும் விடயமாக மாறியிருக்கிறது. ரஷ்யா
மேற்கு ஐரோப்பாவை ஆக்கிரமிக்கக்கூடும் என்ற அச்சங்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிடம் உள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த அத்துமீறல்கள் உக்ரைனையும் தாண்டி போலந்து என நீண்டு இப்போது ஜெர்மனி வரை வந்திருப்பது ஐரோப்பாவிற்கு ஒரு பெரிய சவாலான செய்தியாக இருக்கிறது. இதேபோல மத்திய கிழக்கு நிலவரங்களில் ஈரானும் ஓமானும் ஒரு டீலை ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்தி செய்ய உள்ள நிலையில் இந்த டீல் வந்தால் அமெரிக்கா எவ்விதமாக எதிர்வினை ஆற்றும் என்பதும் ஒரு முக்கியமான நிலையாக இருக்கின்றது. இந்த டீல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் நாளை இது உறுதிப்படுத்தப்படும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனினும் மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் பதற்றங்கள் நிலவுகின்றன. குறிப்பாக ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் எல்லாம் வரும் நிலையில்தான் இந்த ஹோர்மூஸ் டீல் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் வருகின்றது. ஆனால் அமெரிக்கா இதில் உள்ளடக்கப்படாவிட்டால் அமெரிக்காவின் இந்த கடற்படை முற்றுகை ஈரான் மீது தொடர்ந்தால் எவ்வாறு இந்த ஹோர்மூஸ் டீல் நடைமுறைக்கு வரும் என்பதும் ஒரு கேள்வியாக உள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.